இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்னைக்கு சர்வதேச நாய் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். மனிதர்களின் மிக சிறந்த மற்றும் விசுவாசமான நண்பனாக கருதப்படக்கூடிய நாய்களை கௌரவிக்கவும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. இந்த தினம் 2004ஆம் ஆண்டு அமெரிக்க விலங்கு நல ஆர்வலரான கொலின் பைச் என்பவரால் தொடங்கப்பட்டிருக்கு. கொலின் பைஜின் குடும்பத்தினர் தங்களோட முதல் செல்ல நாயை ஒரு விலங்கு காப்பகத்தில இருந்து தத்தெடுத்த நாளான ஆகஸ்ட் 26 நினைவுபடுத்துற விதமா இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. விலங்கு விற்பனை கடைகள்ல காசு கொடுத்து நாய்களை வாங்குவதற்கு பதிலா காப்பகங்கள்ல கைவிடப்பட்டு கிடக்கக்கூடிய நாய்களை தத்தெடுத்து வளர்க்கறது தான் இந்த நாளோட முதன்மை நோக்கமா கருதப்படுது. மனித சமூகத்திற்கு பாதுகாப்பு வழங்கும் காவல்துறை நாய்கள், ராணுவ நாய்கள், தேடுதல் மற்றும் மீட்பு பணி நாய்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வழிகாட்டி நாய்களின் சேவையை பாராட்டுறதும் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. தெரு நாய்கள் மற்றும் கைவிடப்பட்ட நாய்கள் எதிர்கொள்ளும் கொடுமைகள், பசி மற்றும் நோய்களுக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துறதும் இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. இந்த நாளை எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்னா, உள்ளூர் விலங்கு காப்பகங்களுக்கு போய் தேவையான உணவு அல்லது நிதி உதவி வழங்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு பிடித்தமான உணவுகள் மற்றும் கூடுதல் கவனிப்பை கொடுக்கலாம். சமூக வலைத்தளங்கள்ல இன்டர்நேஷனல் டாக் டே அப்படின்னு ஹேஷ்டாக் மூலமா விழிப்புணர்வு பதிவுகளை பகிரலாம். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்னைக்கு எதனால சர்வதேச நாய் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் நுகர்வோர்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு இந்திய திரைப்பட நடிகர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான ராஜ்கிரண் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். கிராமத்துத்தனமான கம்பீர தோற்றம், யதார்த்தமான நடிப்பு மற்றும் மனிதாபிமானம் மிக்க கதாபாத்திரங்களுக்கு பெயர் பெற்ற இவரு தமிழ் திரையுலகத்துல தனக்கென ஒரு தனி முத்திரைய பதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சினிமா துறையில பிலிம் ரெப்ரசன்டேட்டிவா தன்னோட வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறமா பட விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு ராஜ்கிரண் அவர்கள். கஸ்தூரி ராஜா இயக்கத்துல 1991 வெளியான என் ராசாவின் மனசிலே திரைப்படத்துல முதலா கதாநாயகனா அறிமுகமாகி வெள்ளி விழா கண்டு சாதனை படைச்சிருக்காரு ராஜ்கிரண் அவர்கள். இந்த படத்துல வரக்கூடிய மாயாண்டி கதாபாத்திரம் இவரது திரை வாழ்வுல பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி தந்தது அப்படின்னு சொல்லலாம். இவர் இயக்கி தயாரிச்சு கதாநாயகனா நடிச்ச அரண்மனை கிளி மற்றும் எல்லாமே என்ற அசாதாம் ஆகிய திரைப்படங்கள் பட்டி தொட்டி எல்லாம் வசூல் சாதனைய படைச்சது. சில வருட இடைவெளிக்கு பிறகு பாலாவோட நந்தா, சேரனோட பாண்டவர் பூமி மற்றும் லிங்குசாமியோட சண்டக்கோழி ஆகிய படங்கள்ல கம்பீரமான பெரியவர், அப்பா கதாபாத்திரங்கள்ல நடிச்சு மிரட்டியிருப்பாரு ராஜ்கிரண் அவர்கள். தனுஷ் முதலா இயக்கிய பவர் பாண்டி திரைப்படத்துல முதன்மை பாத்திரத்துல நடிச்சு வயதான காலத்து காதல மிக அழகா திரையில வெளிப்படுத்தியிருக்காரு ராஜ்கிரண் அவர்கள். திரைப்படங்கள்ல இவர் முரட்டுத்தனமா சாப்பாட்டு ராமரா வலம் வர்றது, வேட்டியை மடிச்சு கட்டி கம்பீரமா நடிக்கிறதும் இவருக்கே உரித்தான தனி ஸ்டைலா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ராஜ்கிரண் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இன்னொரு தடவை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு முன்னணி இந்திய அரசியல்வாதி, விலங்கு நல ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் முன்னாள் பத்திரிகையாளரான மேனகா காந்தி அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க மறைஞ்ச இந்திய அரசியல் தலைவர் சஞ்சய் காந்தியோட மனைவியும் நேரு காந்தி குடும்பத்தின் ஒரு முக்கிய உறுப்பினர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 1980 சஞ்சய் காந்தியின் மறைவுக்கு அப்புறமா இந்திரா காந்தி குடும்பத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால வீட்டை விட்டு வெளியேறி தீவிர அரசியல்ல இறங்கிட்டாங்க மேனகா காந்தி அவர்கள். விபி சிங், சந்திரசேகர், அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் நரேந்திர மோடியின் அமைச்சரவைகள்ல சுற்றுச்சூழல், வனத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சரா பலமுறை பொறுப்பு வகிச்சிருக்கிறாங்க மேனகா காந்தி அவர்கள்.
லோக்சபாவிற்கு 6 முறைக்கும் மேலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 2024 மக்களவை தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் தொகுதியில போட்டியிட்டு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க மேனகா காந்தி அவர்கள். இந்தியாவில விலங்கு வதை தடுப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக நாட்டின் மிகப்பெரிய அமைப்பான பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதோட தலைவரா செயல்பட்டு வராங்க மேனகா காந்தி அவர்கள். இந்தியாவில விலங்கு வதை தடுப்பு சட்டங்களை வலுப்படுத்துவதிலும் ஆய்வகங்களில் விலங்குகள் பயன்படுத்துறத கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியிருக்கிறாங்க மேனகா காந்தி அவர்கள். இவர் இந்திய பெயர்கள், தாவரங்கள் மற்றும் விலங்கு நல சட்டங்கள் குறித்து பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. விலங்கு நலன் பற்றியது ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் அப்படிங்கிற புத்தகம், த பென்குயின் புக் ஆஃப் ஹிந்து நேம்ஸ் அப்படிங்கிற புத்தகம், இந்திய தாவரங்களின் புராண பின்னணியை குறித்த புத்தகம், இப்படின்னு நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காங்க மேனகா காந்தி அவர்கள். மேனகா காந்தி அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1980கள்ல தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படத்துறையில முன்னணி கதாநாயகனாம் வலம் வந்த ஒரு இந்திய திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் குரல் சேர்க்கை கலைஞரான சுரேஷ் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1981ஆம் ஆண்டு வெளியான பாரதி ராஜாவோட மகா வெற்றி படமான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமாகி தமிழக இளைஞர்களின் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்சாரு சுரேஷ் அவர்கள். இவரோட தந்தை கோபிநாத் ஒரு திரைப்பட இயக்குனரா இருந்ததால இவங்களுக்கு திரையுலக பிரவேசம் எளிதா அமைஞ்சது. தொடக்கத்துல நடன உதவியாளராகவும் படத்தொகுப்பு உதவியாளராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பன்னீர் புஷ்பங்கள் படத்திற்கு பிறகு மௌன கீதங்கள், பயணங்கள் முடிவதில்லை, நன்றி, அழகிய கண்ணே போன்ற பல 100 நாட்கள் ஓடிய வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க சுரேஷ் அவர்கள். கதாநாயகனா மட்டும் இல்லாம குணச்சித்திர வேஷங்கள்லயும் வில்லனாகவும் பல படங்கள்ல முத்திர பதிச்சிருக்காங்க. அஜித் நடிச்ச அவள் திரைப்படத்துல முக்கிய பாத்திரத்துல நடிச்சிருக்காங்க சுரேஷ் அவர்கள். தெலுங்கு திரையுலகத்துல அஜித், கார்த்திக், அரவிந்த் சாமி மற்றும் நாகார்ஜுனா போன்ற முன்னணி நடிகர்களின் பல தமிழ் படங்களுக்கு தெலுங்குல டப்பிங் பேசியிருக்கிறாரு சுரேஷ் அவர்கள். சுரேஷ் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.